என்ன சார்? மக்கு மக்கு உன் அண்ணிய போய் அம்மானு கட்டி பிடிக்கிற. அண்ணியா? வயசு வித்தியாசம் தெரியலையா? சின்ன பொண்ணு அவங்க. எனக்கு என்ன சார் தெரியும்? நான் ஏதோ சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கினாங்க, நானும் சீக்கிரமா பிறந்துட்டேன்னு நினைச்சேன். அதான். நீ இப்படி ஒரு மக்கா இருக்கிய. எவ்வளவு பெரிய பிரில்லியன்ட் தெரியுமா? எவ்வளவு ஷார்ப் தெரியுமா? அவகிட்ட இருக்கிற புத்திசாலித்தனத்துல 1% கூட உன்கிட்ட இல்லையே. மக்கு சரியான முட்டாளா இருக்கிய. யோ, அப்ப அந்த அஞ்சலியே கூட்டிட்டு வர வேண்டியதானே? என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? இப்படி எல்லாம் டென்ஷன்ல திட்டின நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். இல்ல 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 கொஞ்சம் பொறுமையா இரு. நீ ஏதாவது உளறி அவங்களுக்கு டவுட் எதுவும் வந்துடக்கூடாது, அதனாலதான் அப்படி பேசுறேன். ஓகே, டவுட் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், கதை கந்தல் ஆயிடும். அதனாலதான் நான் கோவப்பட்டேன். ஓகே, நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஒரு கோடீஸ்வரன் இந்த மீன்கார பொண்ணை பார்த்து கையெத்து கும்பிடுறான்னா பிரச்சனை ரொம்ப சீரியஸ் தான். சரி சார், இனிமே டவுட் வராம நடந்துக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன், என் மார்க்கெட்ல நான் தான் ராணி. அங்க வரவங்க போறவங்கள எல்லாம் நான் தான் திட்டுவேன், சவுண்ட் விடுவேன். அவன் என் சவுண்ட கேட்டாலே டர் ஆயிடுவான். ஆனா இங்க நீ என்ன பார்த்து சவுண்ட் விடுற? நிறைய பணம் கொடுக்கறேன்னு சொல்லும் போதே தெரியும் சார் இப்படி எல்லாம் நடக்கும்னு. பணக்காரனுங்களா மோசமானவங்கன்னு என் பாட்டி சொல்லிக்குது. அது இப்பதானே பாக்குறேன். அப்படிலாம் இல்ல மதி, என் இடத்துல நீ இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்ப. இப்ப என்ன சார் பண்ணணுங்கிற? கொஞ்ச நாளைக்கு நீ என் கூட இந்த ரூம்ல தங்கணும். என்னதா? என்னதா? உன் கூடயா? இந்த ரூம்லயா? நீ நானும் ஒன்னா தூங்கணுமா? ஆமா, வேற வழி இல்ல. ஐயோ, என்ன சார்? ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ண வீட்டை கூட்டிட்டு வந்து 2 பேரும் ஒன்னா தூங்கணும்னு சொல்ற? இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்குதா? பாத்தியா பாத்தியா உன் பணக்கார புத்திய காமிச்சீங்க.